ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன் வந்து 25 அடிக்கு 35 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து இந்த டைமென்ஷனில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடி வந்து ஒரு போர்ட்டிகோ இருக்குது. ஸோ போர்ட்டிகோலேயே வந்து ஒரு டாக்லெட் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி டாக்லெட் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் டோர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் டோர் வந்து நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ உள்ளே வந்தோன்னா ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால்லேருந்து இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே சவுத் ஈஸ்ட்டில் தான் வந்து கிச்சன் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் விட்டு ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் தேவையில்லை, செகண்டரி பெட்ரூமுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால்லேருந்தே எல்லா ரூம் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு டோர் வச்சு இங்கே வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்னால தான் அட்டாச்சு டாய்லெட் வந்து செகண்டரி பெட்ரூமுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இல்லை அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கே வந்து நம்ம அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம். லேண்டோட டைமென்ஷன் 25 அடிக்கு 35 அடிங்கிற சைஸில் தான் இந்த பில்டிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லேண்டு பெரிய ஏரியா, ஆனால் வந்து பில்டிங்கோட ஏரியா வந்து 25க்கு 30 அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது 750 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறதுல பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட போர்ட்டிகோட டைமென்ஷன் வந்து 15 அடி 3 இன்ச்சுக்கு 7 அடி 5 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹாலோட டைமென்ஷன் 9 அடி 5 இன்ச்சுக்கு 10 அடி 4 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து கிச்சனோட டைமென்ஷன் வந்து 7 அடி 4 இன்ச்சுக்கு 10 அடி 4 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது காமன் டாய்லெட் வந்து 6 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸ்லையும், அடுத்தது அட்டாச்சு டாய்லெட் 6 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸ்லையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். செகண்டரி பெட்ரூம் வந்து 12 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் வந்து 10 அடிக்கு 10 அடி 9 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டேர் கேஸு கீழே வந்து வென்டிலேஷன் வேணும் அப்படிங்கிறனால இங்கே ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது கிச்சனுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும், மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது செகண்டரி பெட்ரூமுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோவும், 2 டாய்லெட்டுக்குமே நார்த் சைடில் வென்டிலேட்டர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.